இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 29வது நாள். 29வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு, ஒரு பயபக்தியோடு நாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 29வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த சிந்தனைகள் வழியாக எங்களை ஆசீர்வதித்தரலும். இன்றைய சிந்தனையில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். நாங்கள் கேட்கும் இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் எங்களுடைய வாழ்வில் தருவதாக ஆண்டவர். எங்கேயாவது எங்களுடைய வாழ்க்கையில் பல கட்டுகள் இருந்தால் அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து நாங்கள் ஒரு விடுதலை அனுபவிக்க, விடுதலை இந்த தியானத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த தியானம், குறிப்பாக இன்றைய செய்திகள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஆற்றல் உள்ள வார்த்தை. அது எங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவும் போது எல்லா விதமான கட்டுகளும் அதை உடைக்கின்றன. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் வாழ ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீக்கி, அந்த தடைகளை உடைத்து நாங்கள் முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, நீங்கள் விரும்பியவாறு நாங்கள் வாழ, உண்மையே அன்பு செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய தியானத்தின் 7வது பகுதியில் இருக்கிறோம். கடந்த 6 பகுதிகள் முடிந்து விட்டன. ஒவ்வொரு கருத்தை மையமாக வைத்து ஒவ்வொரு பகுதியில் நாம் தியானித்தோம். இப்பொழுது 7வது பகுதியில் எவ்வாறு என்றால் பொதுவான ஒரு பகுதி கூட என்று சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இது மிக மிக முக்கியமானது. ஆக நேற்று தினம் நாம் தியானித்தது, நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பு மகன் என்றும் அன்பு மகள் என்றும் நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் புது பிறப்படைந்துள்ளோம். புது பிறப்பு. இப்பொழுது நாம் கடவுளுடைய குடும்பத்திலேயே பிறந்துட்டோம். கடவுளே நமக்கு அப்பாவா இருக்காரு. இயேசு நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்காரு. எவ்வளவு அருமையான ஒரு குடும்பம், எவ்வளோ ஒரு மன அமைதியை தருகின்ற குடும்பம். அது நினைக்கும் போதே உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது. இந்த புதிய குடும்பத்தில் நான் பிறந்துட்டேனே, கடவுளே அப்பாவா இருக்காரு, இயேசு என்னுடைய சகோதரனா இருக்காரு, நான் எதுக்கு நான் பயப்படணும், எதுக்கு நான் கவலைப்படணும். அதோடே நேற்று அந்த செய்தியை கேட்டோம். அப்போ நமக்கெல்லாம் ஒரு எண்ணம், அதாவது நான் கடவுளுடைய மகன் நல்லதுதான், இதனால எனக்கு நிறைய உரிமை இருக்கு, கடவுளுடைய சொத்தெல்லாம் எனக்கு தான், இயேசு போல எனக்கும் அதில் பங்குண்டு, அப்போ உரிமையோட கேட்கறது, உரிமையோட ஜெபிக்கிறது நல்லதான், இல்லைன்னு சொல்ல. அந்த பதவி நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய மகன் என்றும் கடவுளுடைய மகள் என்றும். ஆனா அதே நேரத்துல வாழ்க்கையிலையும் அந்த கடவுளின் மகனா வாழணும்ல, கடவுளின் மகளா வாழணும்ல வாழ்க்கையிலையும். அது இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம பேசும்போதும் மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் கடவுளுடைய மகனா பேசணும், கடவுளுடைய மகளா பேசணும். பயணம் செய்யும்போதும் பஸ்ஸில், ஆட்டோவில், ட்ரெயினில் பயணம் செய்யும்போதும் கடவுளுடைய மகனா பயணம் செய்யணும். வண்டி ஓட்டும் போது கடவுளுடைய மகனா நம்ம ஓட்டணும். சமையல் செய்யும்போது கடவுளுடைய மகளா சமையல் செய்யணும்.
இல்லை ஏதாவது வேலை, இப்போ டீச்சர் வேலை பார்க்குறவங்க அல்லது மற்ற வேலை பார்க்குறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, அந்த கடவுளுடைய மகளாக அங்கே நடந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய மகனாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க, சீப்பான ஜோக்ஸ், தரை குறைவான தமாசுகள், ஜோக்ஸில் அடிக்கிறாங்க, அதில் கலந்து கொள்ளாதீர்கள். நாம் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். ரொம்ப சீப்பாக நடந்துக்க வேண்டாம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரோட்டில் நடக்கும்போது கூட அந்த கடவுளுடைய மகனாக நடக்கணுங்க, கடவுளுடைய மகனாக நடக்கணும். அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அந்த மாதிரிகளே, அதே மாதிரி கடைசி நாட்களில், அதாவது மரணம் நம்மை நெருங்கும் பொழுது, இனி இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற நாள் வந்தது என்று வருகிறது என்று அறியும் பொழுது, வயசானவங்களும் ரைட்டு, அல்லது ஏதாவது விபத்துலையோ அல்லது வியாதி மூலமோ நம்ம இறக்க போறோம், மரணம் அடை அப்படின்னு ஒரு எண்ணம் கடவுள் கொடுத்தாருன்னா, உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன? இயேசு கடவுளுடைய மகன் இயேசு என்ன செய்தாரோ அதே செய்யணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தந்தையே, உம்மது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணும். இந்த உலகத்தை விட்டு போறது முன்னாடி இந்த ஆவி, நம்முடைய ஆவியை கடவுள்கிட்ட, அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது. அதாவது இப்போ இயேசுவிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது. இயேசுவே, என்னுடைய ஆவியை உம்மிடம் நான் கையளிக்கிறேன். ஹேண்ட் ஓவர் பண்ணணும், கொடுக்கணும். அதாவது திருத்தூதர் பணி 7வது அதிகாரம் 54 60 முடிய, திருத்தூதர் பணி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 7வது அதிகாரம் 54 60 முறை நம்ம வாசிச்சோம்னா, அங்க ஸ்தேவான் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. இயேசுவே, என்னுடைய ஆவியை உங்க கையில் நான் ஒப்படைக்கிறேன். அப்புறம் இறந்தாரு. அது கடவுளுடைய மக்கள் இப்படித்தாங்க வாழணும். சரி, இப்போ அடுத்த ஆசீர்வாதத்துக்கு வருவோம். பல வேளைகளில் பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கும்போது பல சந்தேகங்கள் வருகின்றன. எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நம்முடைய குடும்பங்களை, உற்றார் உறவினர்கள், நம்ம குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து, உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பம், சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்களில் பல சம்பவம் நடக்கும், அதை பார்த்து பயப்படுறோம். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மரணம், தொடர்ச்சியா ஒரு வித்தியாசமான எதிர்பாராத மரணம் இந்த குடும்பத்தில் நடக்குது. அதாவது 50 வயசுக்குள்ள, ஒரு 50 வயசு வரமாட்டாங்க, அதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தவங்க இறந்துடுறாங்க. ஒருத்தர் இறந்தா அது தற்செயலா நடந்து சொல்லலாம், இல்லை 2 பேர் இறந்தா கூட தற்செயல் நடந்து சொல்லலாம். இப்போ 3-4 பேர் இறந்துட்டாங்களே, 45 48 47 இப்படியே இறந்துடுறாங்க. 50 வயசு வரமாட்டாங்க சொந்தக்காரங்களே இந்த குடும்பத்துல. அப்ப என்ன ஒரு பயம் வந்துடுது, ஏன் 50 வயசு நம்ம தாண்ட மாட்டோம்? இதுல ஏதாவது சாபம் இருக்கிறதா? உடனே ஒரு கேள்வி, ஏதாவது சாபம் இருக்கு, நம்ம குடும்பத்துல சாபம் இருக்கா? இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏதாவது நடக்கும்போது இப்படி ஒரு பயம் வந்துடுது. 3 பிள்ளைங்கன்னா 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா 3 பிள்ளைங்க கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு 2-3 பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை, திருமணம் ஆனப்பறம் குழந்தைகள் இல்லை. ஏதோ சாபமா? இது குடும்பத்துல சொந்தக்காரங்கள ஒரு குறிப்பிட்ட வியாதி 2-3 பேத்துக்கு வருது. இது ஏதோ அபார்ஷன் அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. என்ன உடனே சந்தேகம் கண்டிப்பா வரும். ஒரு சிலர்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது சாபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியா நடக்குது இல்ல, தற்செயலா நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர்னா இது தற்செயலா நடந்துன்னு சொல்லலாம். 3-4 பேத்துக்கு வரும்போது ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரதான் செய்யும். உடனே அவங்க சொல்லுவாங்க இது சாபம்னு கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க. வேற சிலர் நம்ம போகும்போது சாச்சா சாபம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இது அப்படி நடந்துச்சு, அதுக்காக இது சாபம்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா சந்தேகம் வரதான் செய்யும், கண்டிப்பா வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில சொல்லிட்ட போனா சாபங்கிறாங்க, வேற சிலட்ட போனா சாபம் இல்லைங்கிறாங்க. சரி, அப்ப நமக்கு நம்ம எங்க கடவுளுடைய மக்கள் எங்க போகணும்? நம்ம அப்பா இதை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். இதை மட்டும் பார்க்காம மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். நம்ம பண்ற தப்பு இதுதான். நம்ம அப்பா இதை குறித்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் நமக்கு நல்லா தெரியும் பைபிள்ல இருக்குன்னு, இயேசு நம்முடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அது உறுதியா சொல்லுங்க. அதாவது எனக்கு சாபம் இருக்கா சாபம் இல்லையா எனக்கு தெரியாது, இப்படி பேசணும். எனக்கு சாபம் இருக்கா சாபம் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு உறுதியா தெரியுங்க. உறுதியா தெரியுது நான் சொல்லாமல,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய சாபம் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சாபமானார். அதனால எனக்கு விடுதலை உண்டு. இதை சொல்லலாம்ல. அப்ப அதோடைய வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 3:13 வசனம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு கிறிஸ்து தம்மையே சாபத்திற்கு உள்ளாக்கி நம்மை திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுவித்தார். திருச்சட்டம்னா கடவுளுடைய கட்டளைகள். கடவுளுடைய கட்டளை வரும்போது தான் சாபம் வருகிறது. அப்ப திருச்சட்டத்தின் திருப்பி சொல்லுவோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியுள்ளவாறு இயேசு கிறிஸ்து தம்மையே சாபத்திற்கு உள்ளாக்கி நம்மை திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுவித்தார். விடுதலை தந்து விட்டார். விடுதலை தர போகிறார் அல்ல, விடுதலை தந்து விட்டார். அப்ப இந்த வசனத்தை நம்ம சொந்தமாக்கணும். செக்கு வந்துருச்சு, நம்ம சொந்தமாக்கணும். சந்தேகம் இருக்கதான் செய்யும். அங்க இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, தொடர்ச்சி இப்படி நடக்குது, சந்தேகம் இருக்கு. அப்ப இந்த வசனத்தோட சொந்தமாக்குங்க, பர்சனலைஸ் பண்ணிக்குவோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு தம்மையே சாபத்திற்கு உள்ளாகி எங்களை எங்கள் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுவித்தார். அந்த வாயார அறிக்கையிடும் போது அவ்வளோ ஒரு அந்த தைரியம், நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை இப்போ நம்ம திருப்பலியெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் அப்படின்னு சொல்றோம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம் சொல்றோம். அப்போ இயேசுக்கு மரித்தார் என்று, இயேசு உயிர்த்தார் என்று, இயேசு மீண்டும் வருவார் என்று விசுவாசத்தை அறிக்கையிடுறோம். அதே போல் நம்முடைய நம்பிக்கை எல்லா இடத்துலையும் நம்பிக்கை அறிக்கையிடுவதை தான் சொந்தமாக்குவது, அந்த வாக்குறுதிகளை சொந்தமாக்குவது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு தம்மையே சாபத்திற்கு உள்ளாக்கி என்னுடைய குடும்பத்தை, எங்களை சாபத்திலிருந்து விடுவித்தார். கலாத்தியர் 3:13. அவ்வளவுதாங்க, பிரச்சனை தீர்ந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நான் நம்பிக்கை அறிக்கையிட்டேன். அந்த நம்பிக்கையோடு அறிக்கையிட வேண்டும். ஏன்? கடவுளுடைய வார்த்தையில சொல்லியிருக்கு, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நம்ம ஏமாந்து போயிடுவோம், வாழ்க்கை வீணாக்கிவிடும். பழைய ஏற்பாடுல எசேக்கியேல் ஆகமம் 18வது அதிகாரத்துல போவோம். இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு தெளிவா சில காரியங்கள்லாம் புரியும். எசேக்கியேல் ஆகமம் 18வது அதிகாரத்துல கடவுள் இப்படி சொல்றாரு, பெற்றோர்கள் புளிச்ச திராட்சை பழத்தை உண்டார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசிற்று என்று பழமொழி உண்டு. ஆனால் 3வது வசனம் எசேக்கியேல் 18:3, வாழும் என் மேல் ஆணை. இப்போ சபதம் போட்டு சொல்றார், வாழும் என் மேல் ஆணை, இந்த பழமொழி இஸ்ராயல் மக்களிடையே இனிமேல் சொல்லலாகாது, வரக்கூடாது. வாழும் என் மேல் ஆணை. அப்பா அம்மா புளிப்பான திராட்சை பழத்தை சாப்பிட்டாங்கன்னா மக்களுடைய பிள்ளைகளுடைய பற்கள் கூசிட்டான். அவங்க செய்த தப்புக்கு இவங்க பாதிக்கப்படணுமா? இனிமேல் வாழும் என் மேல் நான் சொல்கிறேன். கடவுள் சொல்றாரு, வாழும் என் மேல் நான் சொல்கிறேன், இனிமேல் இந்த பழமொழி இல்லை. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தைகளை வல்லமை உள்ள வார்த்தை. அன்பாதவர்களே, இது எவ்வளவு விடுதலை தருகிறது. நம்ம இறை வார்த்தையை விட்டுட்டு மற்ற இடத்துக்கு எல்லாம் போயிட்டோம். கடவுள் மேல, அவர் சொன்ன வார்த்தைகள் மேல நங்கூரத்தை போடுங்க. இது என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தந்ததுங்க. மனிதனுக்கு என்னங்க தெரியும்? அன்பாதவர்களே, அதே அதிகாரத்துல எப்படி முடிக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். எசேக்கியேல் 18வது அதிகாரம், அதே அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். ஒரு சில கடவுள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, அப்போ பெற்றோர்கள் செய்த குற்றத்தை பிள்ளைங்க சுமக்க வேண்டாமா? பெற்றோர்கள் செய்த குற்றத்தை பிள்ளைங்க சுமக்க வேண்டாமா? கடவுள் சொல்றாரு, ஏன் சுமக்கணும்? வேண்டாம். பிள்ளைங்க நீதி நேர்மையோடு நடந்துட்டாங்கன்னா, என்னுடைய கட்டளைகள்லாம் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்வாங்க. இனிமேல் யார் பாவம் செய்யறாங்களோ பாவம் செய்த ஆன்மா சாகும். 20வது வசனம். பாவம் செய்த ஆன்மா தான் சாவும் தவிர பெற்றோருடைய குற்றங்கள் இனிமேல் பிள்ளைங்க சுமக்க வேண்டாம்.
பிள்ளைங்களோட குற்றங்களும் பெற்றோர்கள் சுமக்க வேண்டாம். வேண்டாம். யார் பாவம் செய்யறாங்களோ அவங்க சாவாங்க, அவ்வளவுதான். ஏன் பெற்றோர்கள் குற்றம் செய்து இங்கே பாதிக்கணும்? அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னா ஏன் இவங்க பிரச்சனைக்கு உள்ளாகணும்? நோ, இது நடக்கக்கூடாது, நடக்காது. வாழும் என் மேல் ஆணை. அன்பானவர்களே, என்ன இது? சாபம் இருக்கா இல்லையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. தேவையில்லாத வாக்குவாதத்தை நம்ம போக தேவையில்லை. பைபிள் இங்க இப்படி சொல்லியிருக்கு, பைபிள் அங்க சொல்லியிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை மரணத்தால் பெற்றுக்கொண்டு அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை போக்கஸ் பண்ணுங்க. கிறிஸ்தவ வாழ்வை போக்கஸ் பண்ணுங்க. அது அவர் விலை கொடுத்தாருங்க, அவர் ரத்தம் சிந்தினாருங்க, அங்க போக்கஸ் பண்ணுங்க. இயேசுவை போக்கஸ் பண்ணுங்க. அவர் தான் கடவுளுடைய மகன். மகன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், எல்லாம் கடவுளுடைய மகன் நமக்கு காட்டியுள்ளார். அதற்காகத்தான் அவர் மகனாக வந்தார். மகன் என்ற உறவை எடுத்து வந்தார் இந்த ஒரே காரணத்திற்காக. ஏன்னா அவர் தெரியும், இப்ப நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளா மாற போறோம். பிள்ளைகளா மாறினா எப்படி வாழணும்னு தெரியாது. அதனால அந்த உறவை, மகன் என்ற உறவை எடுத்து வந்தார். கடவுளின் மகனாக வந்தார். அன்பார்களே, இன்னும் நம்ம பல காரியங்களே சொல்லி 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 இது நம்முடைய முன்னோர்கள் இந்த சாபம் வந்துச்சு, இந்த மூதாதையர்கள் இந்த சாபம் வந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல கடவுளுடைய வார்த்தை என்ன, நம்ம தியானித்த வார்த்தைகளே பாருங்களேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வருஷம் நம்ம தியானித்தோம். தெரியுதா? ஐயோ, அதெல்லாம் மறந்துட்டோம் ஃபாதர், அதெல்லாம் என்னைக்கோ போச்சு. அன்பானவர்களே, மிகவும் வேதனையாக இருக்கிறது. 1 பேதுரு, 1 பீட்டர் 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் மூதாதையர்கள் வழியாக உங்கள் மூதாதையர்கள் வழி வழியாக வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். மூதாதையர்களிடமிருந்து வழி வழியாக வந்த, அதாவது தலைமுறையாக வந்த, 3 தலைமுறையோ 5 தலைமுறையோ 10 தலைமுறையோ வழி வழியாக வந்த அந்த வீணான நடத்தை, எல்லா நடத்தையும் எல்லாம் வீணானது, ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாது. சாபமா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், எதவா இருக்கட்டும், அந்த வீணான நடத்திலிருந்து விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னோ வெள்ளியோ போன்ற அழிவுக்குரிய பொருட்கள் அல்ல, மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமே. ரத்தம் சிந்தப்பட்டது. இனி மூதாதையர்கள் முன்னோர்கள் ஏன் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நம்புங்க. யார் சொல்றது அதை அங்க போகாதீங்க. நமக்கு நம்ம அப்பா என்ன எழுதி வச்சாரு அதை பாருங்க. இயேசுவே போக்கஸ் பண்ணுங்க. மோசேவையோ ஏலியாவையோ எலிசாவையோ போக்கஸ் பண்ணாதீங்க. இங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால மூதாதையர்களிலிருந்து வந்த வழி வழியாக வந்த தலைமுறையாக வந்த அனைத்தையும், அந்த வீணான வாழ்க்கையை, வீணான நடத்தையை அதிலிருந்து விடுவிக்க ஒரு விலை கொடுத்தார். சும்மா விடுவிக்கல. அப்ப கொடுத்தாரு அப்படின்னு அசல்ட்டா போவானா? அந்த ரத்தத்தை தண்ணி மாதிரி பயன்படுத்த வேண்டாம், சீப்பா பயன்படுத்தக்கூடாது. அது அவருடைய உயிர், அது அவருடைய வாழ்வு. அன்பான சகோதர சகோதரர்களே, எவ்வளவு அருமையான வார்த்தை நமக்கு விடுதலை தருகிறது. அப்ப சந்தேகம் வரும். ஏன்னா தொடர்ச்சியா நடக்கும்போது சந்தேகம் கண்டிப்பா வரும். அப்ப அதுக்காக தான் இந்த பைபிளை கடவுள் கொடுத்திருக்காரு, இந்த இறைய வார்த்தையை கொடுத்திருக்காரு. இது ஏதோ இப்ப இந்த சந்தேகம் வந்துச்சு 5 நாள் பைபிள் பார்க்க, அப்படி பார்க்க கூடாது. அது தொடர்ச்சியா அது உள்ளத்திலிருந்து அப்படியே அதுல மூழ்க வேண்டும். அந்த இறை வார்த்தையோடு நாம் ஒன்றாக வேண்டும். ஏதாவது சந்தேகம் மட்டும் பைபிள் அப்படி கிடையாது. அது சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், அது அப்படி. இது அப்படி கிடையாது. இதனுடைய வாழ்க்கை, நான் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் எனக்காக எழுதியது ஒரே ஒரு புத்தகம். அதை விட்டுட்டு என்னங்க வாழ்க்கை, என்ன நமக்கு தெரியும்? அவன் சொல்றது இவன் சொல்றது கேட்டுட்டு, உலகத்தார் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம பயந்துட்டு வாழ்ந்துட்டு, அங்க போய் மந்திரிச்சு போட்டு இங்க போட்டு இந்த பொருட்களை வாங்கின சாபெல்லாம் போயிடும். காசு அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஏதோ தீ ஆவியல, குறி சொல்லும் ஆவியல அவங்க பிடிப்பட்டு அவங்க ஏதோ சொல்றாங்க. அன்பாதர்களை, என்ன நம்ம கோயில் போறோம், கோயிலுக்குள்ளதான் ஒரு பக்தியா இருக்கும். கோயில இருந்து வெளியே வந்தா எல்லாம் நம்ம வாழ்க்கை வேற.
கோயிலுக்குள்ளதான் கடவுள் நான் வந்து அப்பா அப்பா கடவுள் அப்பா அப்பான்னு சொல்றோம். வெளியே வந்தா வேற வாழ்க்கை, ஆதாமுடைய வாழ்க்கை. கோயிலுக்குள்ள இயேசுவின் வம்சத்தை சார்ந்தவங்க, கோயிலுக்கு வெளியே வந்தா ஆதாமுடைய வம்சத்தை சார்ந்தவங்க. இல்ல நம்ம வாழ்க்கை எல்லாம் அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கை நான் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்களேன். கோயிலை முடிச்சு வந்தோடனே நிறைய பேர் நம்ம சேர்றது என்ன, போன் எடுத்து மிஸ்கால் இருக்கான்னு பாக்குறோம். அது வரைக்கும் பயபக்தியர் இடையில எடுத்து பாக்குறாங்க, அது வேற. அது வரைக்கும் கொஞ்சமாவது பயபக்தியா இருந்தவங்க அந்த கதவை வெளியே வந்த உடனே பாக்கெட்ல இருந்து போன் எடுத்துட்டு மிஸ்கால் ஏதாவது வந்திருக்கா, அங்க என்ன வார்த்தையை வாசிச்சாங்க, நற்செய்தியை வாசிச்சாங்க, என்ன பிரசங்கத்துல சொன்னாங்க, அதெல்லாம் கவனம் இல்லை. இது வந்திருக்கா, அந்த சிந்தனை போச்சுப்போம். அப்ப கோயிலுக்குள்ள ஒரு வாழ்க்கை, கோயிலுக்கு வெளியே வாழ்க்கை. இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாதுங்க. கடவுள் டெஸ்ட் பண்றது கோயிலுக்கு வெளியே தான், உள்ள இல்லை. உள்ள நம்ம எல்லாம் பக்தி, கண்களை மூடியவாறு முழங்கால இருந்தவாறு அப்படியே ரொம்ப பக்தி. கடவுள் பார்க்கறது லைஃப், வாழ்க்கை. அங்கதான் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. அது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த கட்டுகளா இருக்கட்டும், எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருவது, எல்லா நுகத்திலிருந்தும் விடுதலை தருவது அதை கடவுளுடைய வார்த்தை. அது வல்லமையுள்ள வார்த்தை. அனைத்தையும் அது உடைத்து விடும், அனைத்தையும் உடைத்து விடும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நிற்க முடியாது. அது நம்முடைய உள்ளத்திலும் அமைதி, மனதிலும் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வார்த்தை. எல்லா சாபத்திலும் விடுதலை தந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்ப அந்த கலாத்தியர் 3:13 வாசிச்சோம். மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு நமக்காக சாபத்திற்கு உள்ளாகி நம்மை திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து விடுதலை தந்தார் என்று எழுதி வாசிச்சோம். அடுத்த வசனம் 14ஆவது வசனம், கலாத்தியர் 3:14. ஏன் இப்படி செஞ்சாரு? ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிற இனத்தார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தார். ஆபிரகாம் கிடைத்த ஆசீர்வாதம் என்னது? தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 12. அங்க முதல் 2-3 வசனம் வாசிச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவாய். நீ சபிக்கப்பட்டவன் கிடையாது. திருமணத்துல முடிஞ்சவன கணவர் இறந்துட்டா விதவைனா தனியா ஒதுக்கணும். நீங்க அம்மா நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் அந்த ஆசீர்வாதம். இனி அவங்க ஒதுக்க முடியாது, ஒதுக்க மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, பிரச்சனை இருக்கு, நோ, நான் எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நான் கொடுக்கிறேன். ஏன்னா கடவுள் அந்த வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எங்க போனாலும் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மாற வேண்டும். அதே நேரத்துல நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும், மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது. மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது. கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் அடைக்க முடியல, கணவர் இறந்துட்டாரு, இந்த மனைவியை துன்புறுத்தாதீங்க, இரக்கம் காட்டுங்க. வரதட்சணை பேரை சொல்லி மற்ற அவங்களுடைய பாவம், இந்த ஏழை குடும்பம் அவங்ககிட்ட பணத்தையும் நகத்தையும் பிடுங்காதீங்க. திருப்பி கூண்டுக்குள்ள எங்கே போய் மாட்டிக்குவோம், வேண்டாம். அன்பான சகோதர சகோதரி, அது பேலன்ஸ், எச்சரிக்கை நம்மளும் இருக்கணும். நம்ம இந்த வார்த்தையை கேட்டனா எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஆக தூய ஆவியானவர் ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த வார்த்தையே நம்பி எல்லா கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாங்கள் எப்பொழுது விடுதலை பெற்று ஒரு விடுதலை வாழ்வு வாழ, கட்டுக்குள்ள கூண்டுகள் இல்லாம ஒரு விடுதலை வாழ்வு வாழ எங்களுக்கு எப்பொழுதும் அந்த அருளை தாங்க தூய ஆவியானவரே, குறிப்பா இன்றைக்கு தாங்க என்று ஜெபித்தோம் என்றால் இன்றைக்கு தருவார். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.